சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் புற நினைவு பெற்றார். கேதார் தமது சொந்த ஊராகிய ஹாலி சகரியிலிருந்து கல்கத்தாவில் உள்ள தமது அலுவலகத்திற்கு செல்வார். வழியில் குருதேவரை காண்பதற்காக காளி கோவிலுக்கு வந்திருந்தார். சிறிது நேரம் இருந்துவிட்டு கேதார் சென்றார். இவ்வாறு பக்தர்களுடன் பேசி பேசி 2 மணி ஆகிவிட்டது. ராம்லால் குருதேவருக்காக ஒரு தட்டில் காளி கோவில் பிரசாதம் கொண்டு வந்தார். தம் அறையில் தெற்கு முகமாக அமர்ந்தபடி குருதேவர் பிரசாதத்தை உண்டார். சிறிய குழந்தையைப் போல் ஒவ்வொன்றிலிருந்தும் சிறிது எடுத்து உண்டார். உணவிற்கு பிறகு ஓய்வு கொள்வதற்காக சிறிய கட்டிலில் படுத்து கொண்டார். பிற்பகல் 3 மணி. மார்வாரி பக்தர்கள் சிலர் வந்து அமர்ந்தனர். தரையில் உட்கார்ந்து கொண்டு குருதேவரிடம் கேள்விகள் கேட்கலாயினர். ராக்கால் மற்றும் பல பக்தர்களும் அறையில் இருந்தனர். மார்வாரி பக்தர் கேட்டார், சுவாமி, வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஆராய்ச்சி வழி, மற்றொன்று அனுராகம் அல்லது பக்தி நரி. உண்மையற்றது பற்றிய ஆராய்ச்சி. உண்மையானது நிலையானது இறைவன் மட்டுமே. மற்ற எதுவும் உண்மை இல்லை. எல்லாம் அழியக்கூடியவை. ஜாலவித்தை காட்டுபவன் உண்மை, ஜாலவித்தைகள் பொய். இவ்வாறு பாகுபடுத்தி அறிவதுதான் ஆராய்ச்சி. விவேகம் மற்றும் வைராக்கியம். உண்மையற்றது என்ற ஆராய்ச்சிதான் விவேகம். உலகப் பொருட்களிடம் ஏற்படும் வெறுப்புதான் வைராக்கியம். எடுத்த எடுப்பிலேயே இது வந்து விடுவதில்லை. தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். காமினி காஞ்சனத்தை முதலில் மனத்திலிருந்து அகற்ற வேண்டும். பிறகு கடவுளின் அருளால் அவற்றை மனத்தாலும் செயலாலும் துறக்க வேண்டும். கடவுளுக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடு என்று கல்கத்தா மக்களிடம் கூறுவது முடிகின்ற காரியமில்லை. அதனால் மனத்தளவில் துறந்து விடுங்கள் என்று கூற வேண்டியிருக்கிறது. அபியாச யோகத்தின் மூலமாக காமம், பணம் இவற்றின் மீதுள்ள பற்றை விட முடியும். இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயிற்சியால் அசாதாரண சக்தி வருகிறது. அப்பொழுது புலன்களை அடக்குவது, அதாவது காமம், கோபம், மயக்கம் முதலியவற்றை அடக்குவதற்கு சிரமம் இருக்காது. ஆமை கால்களை உள்ளே இழுத்து கொண்டால் பிறகு வெளியே நீட்டாது. கத்தியால் 4ஆக வெட்டினாலும் கூட நீட்டாது. மார்வாரி பக்தர் கேட்டார், சுவாமி, 2 வழிகள் என்று கூறினீர்கள். மற்றொரு வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அனுராகம் அல்லது பக்தி நரி. மன இயக்கத்துடன் தனிமையில் எனக்கு உன்னை காட்டியருள் என்று ஒரு முறை கதறி அழு. மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தனியே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ? மார்வாரி பக்தர் கேட்டார், சுவாமி, உருவ வழிபாடு என்றால் என்ன? உருவமற்ற குண வழிபாடு என்றால் என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தந்தையின் போட்டோகிராஃப் எப்படி தந்தையை நினைவிற்கு கொண்டு வருகிறதோ அதுபோல் உருவ வழிபாட்டை செய்ய செய்ய உண்மை உருவத்தை உணர்வாய். உருவம் என்றால் என்ன தெரியுமா? நீரின் அடியிலிருந்து எழுகின்ற குமிழிகள் போன்றது அது. எல்லையற்று பரந்ததான உணர்வு வெளியில் பல்வேறு உருவங்கள் உதிக்கின்றன. அவதாரமும் இந்த பல உருவங்களில் ஒன்றாகும். இத்தகைய அவதார புருஷர்களின் வாழ்க்கையும் தேவி பராசக்தியின் திருவிளையாடலை. வெறும் நூலறிவில் என்ன இருக்கிறது? மன இயக்கத்துடன் அழைத்தால் அவரை அடைய முடியும். பல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? யார் ஆச்சாரியரோ அவர் பல விஷயங்களை அறிய வேண்டும். அடுத்தவனை கொல்ல வாள், கேடயம் எல்லாம் அவசியம். ஆனால் தன்னையே மாய்த்து கொள்ள ஒரு ஊசியோ நகம் வெட்டும் சிறு கத்தியோ போதும். நான் யார் என்பதை தேடினால் இறைவனை அடையலாம். நான் என்பது என்ன? மாமிசமா, எலும்பா, இரத்தமா, மஞ்சையா அல்லது மனமா, புத்தியா? இவ்வாறு ஆராய்ந்து கொண்டே போனால் கடைசியில் நான் என்பது இவை எதுவும் அல்ல என்பதை அறியலாம். இது அல்ல, இது அல்ல. ஆன்மாவை அறியவோ தொடவோ முடியாது. அது குணமற்றது, தலைகள் அற்றது. ஆனால் பக்தி நெறியிலோ அவர் குணங்களுடன் கூடியவர். அவரும் உணர்வு மையம், அவரது இருப்பிடமும் உணர்வு மையம், எல்லாம் உணர்வு மையம். மார்வாரி பக்தர்கள் குருதேவரை வணங்கி விடைபெற்று சென்றனர். மாலை வேளையாகியது. குருதேவர் கங்கையை தரிசித்தார். அறையில் விளக்கேற்றப்பட்டது.
குருதேவர் அன்னையின் திருநாமத்தை உச்சரித்தபடியே கட்டிலில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். காளிக்கோவிலில் தீபாதாரணை ஆரம்பமாகியது. கங்கை கரையிலும் பஞ்சவடியிலும் இருந்த பக்தர்கள் தொலைவில் இருந்த வண்ணம் தீபாராதனையின் இனிய நாதத்தை கேட்டனர். நீரேற்றம் காரணமாக கங்கை சலசலவென்று ஓசையுடன் வடதிசை நோக்கி பாய்ந்து சென்றது. மாலையில் நடைபெறும் தீபாராதனையின் இனிய மணியோசை காற்றில் மிதந்து சென்று கங்கை நீரின் சலசலத்த ஓசையில் கலந்து இனிமையை கூட்டியது. அந்த அருமையான சூழ்நிலையில் பிரேம பித்து கொண்ட பரமஹம்சர் தனது அறையில் அமர்ந்திருந்தார். இதயம் இனிமைமயம், எல்லாம் இனிமை, இனிமை இனிமை. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 16. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்த நாள் விழா. ஞாயிறு பிப்ரவரி 18, 1883. காலை 7 அல்லது 8 மணி இருக்கும். பல்கேரியாவில் உள்ள கோவிந்த முகோபாத்தியாயரின் வீட்டுக்கு குருதேவர் சென்றிருந்தார். நரேந்திரர், ராம் மற்றும் பல பக்தர்களும் அக்கம்பக்கத்து வீட்டாரும் அங்கே கூடியிருந்தனர். கீர்த்தனை நடந்து கொண்டிருந்தது. குருதேவர் பக்தி பரவசத்துடன் நரேந்திரர் முதலியவர்களுடன் சேர்ந்து ஆடினார். கீர்த்தனை முடிந்த பிறகு அனைவரும் அமர்ந்தனர். பலர் குருதேவரை வணங்கினர். கடவுளை வணங்குங்கள் என்று அவர் இடையிடையே கூறினார். குருதேவர் பேசலானார். கடவுள் ஒருவரே எல்லாமாக ஆகியிருக்கிறார். சில இடங்களில் அவருடைய வெளிப்பாடு அதிகம். உதாரணத்திற்கு சாதுக்கள். தீயவர்கள் இருக்கிறார்களே, புலி, சிங்கம் முதலியவை இருக்கின்றனவே என்று நீங்கள் சொல்லலாம். அதற்காக புலி நாராயணனை கட்டியணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தொலைவிலிருந்து வணங்கி அகன்றுவிட வேண்டும். தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். சில தண்ணீரை குடிக்கலாம். சில தண்ணீரை கொண்டு பூஜை செய்யலாம். சிலவற்றில் குளிக்கலாம். சிலவற்றில் கை கால்களை கழுவி கொள்ள மட்டுமே முடியும். அண்டை வீட்டை சேர்ந்த ஒருவர் கேட்டார், சுவாமி, வேதாந்த மதம் என்பது என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வேதாந்திகள் சோகம் பிரம்மம், அதாவது ஒன்றே உண்மை, உலகம் உண்மையில்லை, நான் என்பதும் உண்மையில்லைதான், இருப்பதெல்லாம் அந்த பரம்பொருள் மட்டுமே என்பார்கள். ஆனால் நான் என்பது மறைவதே இல்லை. ஆகையால் நான் அவரது சேவகன், நான் அவரது குழந்தை, நான் அவருடைய பக்தன் என்று கருதுவது மிகவும் நல்லது. கலியுகத்திற்கு பக்தி யோகமே சிறந்தது. பக்தியின் வாயிலாகவும் அவரை அடைய முடியும். உடல் உணர்வு இருக்கும் வரை உலகியலும் இருக்கவே செய்யும். சுவைப்பது, காண்பது, உணர்வது, கேட்பது, தொடுவது இவையே உலகியல். உலகியலை விளக்குவது மிக கடினம். உலகியல் இருக்கும்போது சோகம் உணர்வு தோன்றாது. துறவியரிடம் உலகியல் குறைவாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்போதும் அதில்தான் மூழ்கி இருப்பார்கள். ஆதலால் அவர்கள் நான் சேவகன் என்ற நிலையை கொள்வது நல்லது. ஒரு பக்தர் கேட்டார், நாங்கள் பாவிகள், எங்கள் நிலைமை என்னவாகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பகவானுடைய திருநாமத்தையும் மகிமையையும் பாடினால் உடலின் எல்லா பாவங்களும் பறந்து விடுகின்றன. உடலாகிய மரத்தில் பாவ பறவைகள் அமர்ந்துள்ளன. அவரது பெயரையும் புகழையும் பாடுவது என்பது கைகளை தட்டுவது போலாகும். கைகளை தட்டினால் எப்படி மரத்தில் உள்ள பறவைகள் பறந்து விடுகின்றனவோ, அப்படி அவரது பெயரையும் புகழையும் பாடினால் எல்லா பாவங்களும் பறந்து விடுகின்றன. மேலும் கேள், குளத்து நீர் வெப்பத்தின் காரணமாக தானாகவே வற்றிவிடுகிறது. அதேபோல் இறைவனது பெயரையும் புகழையும் பாடுவதால் பாவக்குளத்தின் தண்ணீர் தானாகவே வற்றிவிடுகிறது. தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். சர்க்கஸ் பார்த்து வந்தேன். வேகமாக ஓடுகின்ற குதிரையின் மேல் பெண் ஒரே காலில் நின்று கொண்டிருந்தாள். அதற்கு எவ்வளவு பயிற்சி தேவை!